மரிரஃபுல்ஸ் பள்ளி செய்திகள். வாசிப்பவர் செல்வி ஜெய்ஷ்னா, 10ஆம் வகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, புத்தக கண்காட்சி, காமராஜர் தின கொண்டாட்டம், ஒன்றிய அளவிலான சதுரங்க போட்டி, முதலாம் இடைத்தேர்வு ஆரம்பம், விளையாட்டு விழா ஆரம்பம். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மாணவர்களிடையே தமிழ் பற்றும் அறம் சார்ந்த பண்பும் வளர்க்கும் பொருட்டு எம் பள்ளி கலையரங்கத்தில் வைத்து 13/7/2026 அன்று திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இதற்கு நடுவர்களாக திருமதி கார்மல் மேரியும் திருமதி ருபீனியாவும் அமர்த்தப்பட்டனர். இப்போட்டியில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் நவமணி புத்தக விநியோகஸ்தர்களால் 14/7/2026 அன்று எம் பள்ளி வளாகத்தில் வைத்து புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது. இக்கண்காட்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது. மாணவர்களோடு பெற்றோரும் தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை வாங்கி படித்து தன் கருத்துக்களை சக மாணவர்களுடன் வெளிப்படுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவானது எம் பள்ளி கலையரங்கத்தில் வைத்து 15/7/2026 அன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு முதன்மை பார்வையாளர்களாக தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி சலிமா, உதவி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி டயனா மற்றும் அருட்சகோதரி ரூபி அவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் காமராஜர் வாழ்க்கை வரலாறு பற்றிய வில்லுப்பாட்டு எம் பள்ளி மாணவ மாணவிகளால் நடத்தப்பட்டது. மேலும் இந்நாளை கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை அசோகா கூட்டமைப்பினர் பொறுப்பேற்று நடத்தினர். குருந்தங்கோடு ஒன்றிய பள்ளிகளுக்கான சதுரங்க போட்டியானது கல்லுக்கட்டி செல்லா மேரிஸ் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. இப்போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 8, 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது சதுரங்க திறமையை வெளிப்படுத்தினர். 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதலாம் இடைத்தேர்வு 17/7/2026 அன்று ஆரம்பமானது. முன்னதாக ஆசிரியர்கள் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்த்து அவர்களை தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தினர். மாணவர்களும் ஆர்வத்தோடு படித்து தேர்வினை எழுதுகின்றனர். 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான விளையாட்டு விழா 17/7/2026 அன்று அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் முன்னிலையில் எம் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 17/7/2026 அன்று முதல் போட்டியாக உயர்நிலை மேல்நிலை ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இது 5 சுற்றுகளாக நடந்தது. இறுதியில் காந்தி கூட்டமைப்பினர் வெற்றி வாகை சூடினர். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் செய்திகள் அடுத்த வாரம் காண்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஜெய்ஷ்னா. நன்றி.